அருமை கிறிஸ்தவ சொந்தங்களே, வாழ்க்கை என்கின்ற மிகப்பெரிய அரிதான வாய்ப்பை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். மீண்டும் ஒரு முறை நாம் இதே போல் பிறந்து வர முடியாது. லைஃப் இஸ் a greatest rare opportunity. மீண்டும் ஒரு முறை லிவிங்ஸ்டன் பிறக்க முடியாது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தற்போது ஒரு அதிர்ச்சி செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பேராயர் ஜேக்கப் லிவிங்ஸ்டன் அவர்களின் மறைவு தற்போது பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தென்னிந்திய திருச்சபையின் ஈரோடு சேலம் திருமண்டலத்தின் பேராயரான ஜேக்கப் லிவிங்ஸ்டன் அவர்கள் நேற்று காலை வழக்கம் போல நடைபயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். குறிப்பாக ஈரோடு அரசு மருத்துவமனை அருகாமையில் உள்ள மேம்பாலத்தில் அவர் நடைபயிற்சியில் இருந்துள்ளார். அப்போது திடீரென்று ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக அவர் தவறு கீழே விழுந்துள்ளார். இதில் படுகாயமடைந்த பேராயர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த செய்தி தற்போது அனைவரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, போதகரை இழந்து தவிக்கும் அவரின் குடும்பத்தார் மற்றும் திருச்சபையினருக்கு தேவன் தாமே ஆறுதல் அளிக்கும்படியாக நாம் அனைவரும் நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோம். இந்நிலையில் போதகர் மரிப்பதற்கு முன்பாக பேசியுள்ள ஒரு காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அருமை கிறிஸ்தவ சொந்தங்களே, வாழ்க்கை என்கின்ற மிகப்பெரிய அரிதான வாய்ப்பை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். மீண்டும் ஒரு முறை நாம் இதே போல் பிறந்து வர முடியாது. லைஃப் இஸ் a greatest rare opportunity. மீண்டும் ஒரு முறை லிவிங்ஸ்டன் பிறக்க முடியாது. யாரும் பிறக்க முடியாது. இந்த அரிதான வாய்ப்பில் கடவுள் நம்மை எந்த இடத்தில் வைத்திருக்கிறாரோ, கடவுள் நம்மை எந்த பொறுப்பில் வைத்திருக்கிறாரோ, அந்த இடத்தில் இருந்து நான் என்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அதை செய்து முடித்துவிட்டு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் நம் வாழ்வின் அழைப்பு. அங்கீகாரத்தை தேடி, புகழை தேடி, பட்டங்களை தேடி அல்ல, கடவுள் நமக்கு தந்த வாய்ப்பில் நாம் என்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அந்த நன்மை பணிகளின் வெளியே கடவுளின் திருப்பெயர் மாட்சி அடைந்தால் போதும், எனக்கு பெயர் பட்டம் வேண்டாம் என்று நாம் நம் வாழ்வை அர்த்தமுள்ளதாய் மாற்றிக்கொள்ள வேண்டும்.